வணக்கம். எல்லாருமே திருப்பி திருப்பி மென்னு 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 அசை போட்ட உடனே கடிச்சு துப்பி காரி துப்பிய உடனே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு பக்கம் பார்க்கும்போது இதை நம்ம பேசியே ஆகணும், ஒரு பெண்ணா பேசியே ஆகணும். அசிங்கமான அரசியல் இங்க காலூஞ்சிடக்கூடாது. ஒரு அருவருப்பான அரசியல், அருவருப்பான தலைவனின் பின்னணியில இங்க அமைஞ்சிடக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு தீரா சாபம். ஏற்கனவே திமுக அதிமுக தேசிய கட்சிகள்னு ஒரு பெரும் சாபங்கள் தமிழ்நாட சூறையாடிட்டு இருக்கும் போது அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம 4 கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாமும் இதை பத்தி நம்முடைய பொன்னான கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து இதை பேசுறேன். பொதுவா ஒரு மனிதரோட தனிப்பட்ட வாழ்க்கைய போய் எட்டி பாக்குறதோ, அவங்க ஜன்னலை எட்டி பாக்குறதோ, அவங்களுடைய படுக்கரையை எட்டி பாக்குறதோ நமக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. அவங்கவுங்க விருப்பம் சார்ந்த விஷயங்களை நாம பேசுறதுக்கு தேவையில்லை, தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒருத்தர் அறியப்படாத ஒருத்தரா இருக்கும்போதுதான் அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். ஆனா அறியப்பட்ட ஒருத்தர் பொதுவெளிக்குன்னு ஒருத்தர் வந்துட்டா, ஒரு பப்ளிக்குட்டி ஆயிட்டாங்கன்னா, இல்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் ஆயிட்டாங்க, ஒரு உதாரத்துவமான ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அவங்கள பின்பற்றி ஒரு கூட்டம் வருது அப்படின்னு சில முக்கியமான அறியப்பட்ட முகமா நாம மாறும்போது கண்டிப்பா அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், தனிப்பட்ட நடத்தைகள் தனிப்பட்டதா கருதப்பட மாட்டாது. எப்படி அவர்களுடைய முகங்கள் பொதுவெளிக்கு வந்துட்டோ அதே மாதிரி அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும், அவருடைய செயல்பாடுகளும், அவருடைய ஒவ்வொரு முடிவுகளும், அவருடைய வாழ்க்கை தரங்களும் நிறுக்கப்படும் அப்படிங்கறத உண்மை. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. என்னன்னா, இப்போ ஒரு நடிகர் நாடாளனும் துடிக்கிறாரு, அவர் மற்றொரு திமுகவா தான் வராரு, மற்றொரு அதிமுகவா தான் வராரு, மற்றொரு பாஜகவா தான் வராரு, மற்றொரு காங்கிரஸா தான் வராருன்னு என்னுடைய காணொலிகளை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அதை நிரூபிக்கிற வண்ணமாகவே தான் அவருடைய செயல்பாடுகள், பேச்சுக்கள், அவருடைய கூட்டம் நடந்து கொள்கின்ற அந்த ரவுடிச முறைகள், கட்டுப்பாடாற்ற அந்த கட்டுக்கோப்பே இல்லாத அந்த செயல்பாடுகள் எல்லாமே ஊர்ஜிதப்படுத்திட்டு இருந்தது. இன்னும் அவர் எதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துறாருன்னா, நானும் எல்லாரையும் மாதிரி ஒரு தாந்தோண்டி தான். நடிகர்கள் நடிகைகள் வாழ்க்கையில இஷ்டப்பட்டவங்களோட இருக்கிறது, திருமணம் கடந்த உறவுல இருக்கிறது, நாளர் விவாகரத்து அப்படிங்கறதெல்லாம் புதுசு கிடையாது. உடனே சினிமா துறையில இருந்து யாரும் பொங்கி எல்லாம் வர வேண்டாம். எல்லா துறையிலையும் இருக்காங்கன்னா இருக்கு. ஏன் பெருமதிப்பிற்குரிய பணியான ஆசிரியர் பணியிலேயே இந்த விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்குது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை மயக்கி இச்சைக்குட்படுத்தி கூட்டிட்டு அழைத்து போய் போக்சோல கைதான பெரும் அவலங்கள் கூட நம்ம நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இது இல்லாத இடம் அப்படின்னு கிடையாது. குடும்ப பாங்கா குடும்ப இஸ்திரியா இருக்கும்னு சொல்றவங்க வீட்லயும் விவாகரத்துகள் நடக்குது. அதுக்கு 1008 காரணங்கள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் சினிமா துறை அதிகம் பேசப்படுது. அதிகம் இது பண்ணா நீங்க விரும்புற லைம் லைட்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அது அப்படிதான். இன்னொன்னு, இந்த துறையானது எப்படின்னா, நடிகர்களோ என்ன இயல்பு நிலைக்கு வந்துடுறாங்க, ஒரு மனநிலைக்கு எப்படி வந்துடுறாங்கன்னா, அதான் நாம எல்லா நடிகர்களோடையும் தொட்டு தொட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டோமே, எல்லாரும் நம்மளுடைய பாதி உடம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே, பல நடிகர்களோட கைகள் நம்ம மேல பட்டு தானே நடிக்க வேண்டியது இருக்குன்ட்டு அவங்க இயல்பாகவே பரவாயில்ல, பிடிச்சவங்களோட நம்ம இஷ்டத்துக்கு வாழலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. இதை நார்மலைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அது மாதிரியே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறனால அதிக விவாகரத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நடிகருடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா, இந்த நடிகர் யோக்கியமானவர், புனிதமானவர் அப்படிங்கிறது கிடையாது. அவருடைய நாளைய தீர்ப்பு படம் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள வாரமலர், தேவி, ராணி, குமுதா, ஆனந்த விடன், ஜூனியர் விடன், நக்கீரன், நீங்க எதை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அவர் நடித்த எல்லா நடிகைகள் கூட இணைத்து பேசப்பட்டவர். நிறைய இடங்கள்ல இவங்க கையங்களவுமாக பத்திரிகையாளர்களிடையே மாட்டியிருக்காங்க. எல்லாமே நடந்தது உண்டு. அதனால இவர் புனிதமானவர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதுவும் இந்த கிறிஸ்தவ போதவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்லியே ஆகணும். ஜோசப் அப்படிங்கிற ஒரு பெயரை தாங்கி வந்ததுனாலேயே இவர் கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் முதல்வராக வேண்டாமா அப்படின்ட்டு ஆதரவு கொடுக்கிற உங்களுடைய அந்த ஒரு தரம் தாழ்ந்த சிந்தனைய சத்தியமா இறைவன் இயேசு பிரானே மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிறிஸ்தவ பெயர் கொண்டவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர் ஆயிட முடியாது. கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறதுனாலயோ, ஆலயத்துக்கு திறந்தோறும் போயிடுறதுனாலயோ, வேதாகமத்தை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிடுறதுனாலயோ நீங்க பரலோகத்துக்கும் போயிட முடியாது. இயேசுபிரானுக்கு இணக்கமான ஒரு நபரா ஆகிட முடியாது. எல்லாத்தையும் செஞ்சு அவர் சொல்ற கட்டளைகளின்படி நடந்தாதான் அவருக்கு பிள்ளையா இருக்க முடியும், தேவ பிள்ளைகளா நாம இருக்க முடியும், பரலோகம்ங்கிற மோட்சத்தையும் அடைய முடியுங்கிறது வேதாகம நியதி. ஆனா எந்த 10 கட்டளைக்கு உட்பட்டு நடக்காத இந்த நடிகர்
பொதுவாக கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிதலோடு கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றினா இந்த மாதிரி குப்பை சினிமாத்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அந்நிய பெண்களை பிடித்து தொட்டு நடிக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு உடன்பட்டே வரமாட்டாங்க. உடனே சொல்லுவாங்க, உங்க கட்சி தலைவர் சினிமால இருந்து வரலையான்னு. அவர் வந்த சினிமாக்களை நீங்க பாருங்க, அவர் விஜய் மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரா, இல்ல விவசாயிகளுக்காக பேசிக்கிட்டு இருந்தாரா, இல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா வந்தாருன்னா அவர் எதை பத்தி பேசுறாரு, அவர் இயக்கிய படங்கள் எதை சொல்ல வருது, சமூக அவலங்களை சொல்ல வருது அப்படிங்கறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அவர் எதை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறது. கமர்ஷியலா மசாலா படத்துல நடிச்சாரா, இல்ல சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய இதுகளை நடிச்சாரான்னு முதல்ல அதை இட போடணும். ரெண்டாவது, அவரை பத்தி நாங்க அறியும் போது அவரை ஒரு இயக்குனராகவோ பிரபல இயக்குனராகவோ நடிகராகவோ தெரிஞ்சு போகல, அவர் ஒரு கள போராளியாக மக்கள் பக்கம் இருக்கும் தலைவராக தெரிஞ்சுதான் நாம போறோம். மூன்றாவது பாத்தீங்கன்னா அவர் இந்த களியாட்டங்களை வெறுக்கின்ற இந்த மாதிரி சினிமா துறைகளுக்கு எல்லாம் போகக்கூடாது, இந்த மாதிரி தொட்டு நடிக்கிறது, இந்த மாதிரி ஆபாசமா நடிக்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லக்கூடிய வேதாகமத்தை வாசித்து வளர்ந்து வேதாகமத்தை பின்பற்றுகிற நபர் கிடையாது. அவர் கடவுள் பக்தாளர் மறுப்புல இருந்தாரு. இப்ப முருகன் நம்ம குலதெய்வம், நம்மளை காப்பாற்றிய ஒரு மாவீரன் அப்படிங்கறதுனால அவரை நான் தெய்வமா ஏத்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த வழியில நடக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தின் போதனைகள் தெரியாது, அப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற கட்டளைகள் கற்பனைகள் அவர் அதுக்கு உட்பட்டு அவர் வளரல. ஆனா ஜோசப் அப்படின்னு சொல்லிக்கிறவர் ஒரு நாளும் ஆலயத்துக்கு போனதும் கிடையாது, ஒரு கிறிஸ்தவரா இருந்தது கிடையாது. சொல்ல போனா இந்த ஃபீல்டுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க நல்ல கிறிஸ்தவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நடிகை மும்தாஜ் என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக நான் நடிச்சிட்டேன், என்னுடைய படங்கள்ல ஆபாச பக்கத்துக்கு இனிமே வெளிப்படுத்தாதீங்க, மார்க்கம் இதை போதிக்கல, எங்க மார்க்கம் இதை தடுக்குது, நான் தெரியாதமா வந்துட்டேன்னு இப்போ அழுறத நிறைய வீடியோக்கள்ல பார்க்கலாம். அப்போ மார்க்கத்துக்கு எதிராக அவர் நடந்திருக்காரு. அப்போ ஒரு மார்க்கத்துக்கு எதிராக 30 வருடம் நடந்தவரை சமூகத்துக்கு எந்த நல்லதுமே தன்னுடைய சம்பாத்தியத்துல செய்ய, ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குறவன் எனக்கு கடன் கொடுக்கறான்னு சொல்ற மார்க்கத்தை கொண்ட இந்த ஜோசப் விஜய் எந்த ஏழைகளுக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது, தன்னுடைய சம்பாத்தியத்தை எதுக்குமே அவர் பயன்படுத்தியது கிடையாது. இப்படி எந்த கிறிஸ்தவ சட்ட திட்டங்களுக்கும் வரையறைக்குள்ளும் அகப்படாத ஒருத்தரை ஜோசப்னு சொல்லிட்ட அந்த ஒற்றை வார்த்தைக்காக நீங்க அவருக்கு ஆதரவு அளிச்சு இன்னொரு திருடனை, இன்னொரு திமுக திருடனை, இன்னொரு அதிமுக திருடனை வளர்த்து விடலாம்னு நினைச்சு அவங்களுக்கு ஆதரவு அளிச்சீங்கன்னா உங்களுக்கும் மோட்சம் கிடையாது, இந்த நடிகருக்கும் மோட்சம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க மோட்சத்துக்கு போயிருவீங்களான்னு என்ன உடனே கடிச்சு கொதறி வைக்கும் சிலர்கள் நான் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு அரசியல் தலைவர் மார்க்கத்தின் வழி நடக்கலப்பா, நீங்க மார்க்கத்தின் அடிப்படையில ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காதீங்க, ஒரு நடிகர் தெரிந்த முகம், இவர் பிரபல நடிகர் அப்படிங்கிற இதுல ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து மக்களை நாசமாக்கிறாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்றேனே ஒழிய நான் அப்படியே இயேசுபிரானுக்கு வலது பக்கத்துல சாஞ்சிட்டு உட்கார போறேன், அவருக்கு இடது பக்கத்துல நான் தான் கை கொத்து நிக்க போறேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுக்கு மேலேயே நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அது பண்ணிட்டு போங்க. எனக்கு தெரிந்த நல்ல ஒரு நெறியாளர், பெண் நெறியாளர், எனக்கு நன்கு தெரிந்தவர், அவரு விஜயனா நீங்க திரிஷா நண்பிதான் சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, ஒரு வீடியோ போட்டுருங்க, எல்லாரும் என்ன கலாய்க்கிறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, என்னால பதில் சொல்ல முடியல, தயவு செய்து திரிஷா விஜய் நண்பின் தான் சொல்லிருங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. எனக்கு தலையில அடிச்சுக்கலாமா இருக்கு. இவ்வளவு லாகவமா கேள்வி கேட்கிற நெறியாளருக்குள்ள இப்படி ஒரு ரசிக வெறிப்பா இருக்கா அப்படின்ட்டு பிரித்தறிய முடியாத சூழ்நிலையில இவங்க மூளை இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன சொல்ல வரீங்க இவங்க ரசிகர்கள் எல்லாம்? ஒரு கூட்டம் என்ன ரசிகர்கள் சொல்லுது, ஆமா அவர் அப்படிதான் திரிஷாவை வச்சிருப்பாரு, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குது. இன்னொரு ரசிக கூட்டம் என்ன சொல்லுது, நீங்க திரிஷாவை வச்சுக்கிற கூட செய்யுங்க, ஆனா வெளியில ஃப்ரெண்டுன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் என்ன சொல்லுன்னு தெரியல. ஒரு பெண் சொல்றா, அந்த பெருக்கிறவனே 10 பேர் வச்சிருக்கா, 10 பாத்திரம் தேய்க்கிறவ 20 பேரை வச்சிருக்கா, ஒருவேளை சாப்பாடுக்கு வழி இல்லாதவளே 10 கல்யாணம் பண்றா, எங்களுக்கு பணம் இருக்கு, என் தலைவருக்கு எல்லாம் இருக்கு, வச்சுக்கிட கூடாதான்னு கேக்குறீங்க. உண்மைதான், வச்சுக்கலாம், பணம் இருக்கு. பணம் கொளுத்து, நண்டு கொளுத்தா வலையில தங்காலாம், அது மாதிரி கொழுத்த நீங்க வலைக்குள்ள தங்காம அப்படிதான் ஊரெல்லாம் சுத்துவீங்கன்னு வைங்க. ஆனா இது எங்க விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா, நீங்க உங்களுக்கு இன்னொரு நபர் மேல ஒரு பிடித்தம் இருந்தா நீங்க உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு சட்ட ரீதியா விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்தமானவருடன் நீங்க வீதி ஊர்வலம், கல்யாண ஊர்வலம், நகர்வலம் வந்தீங்கன்னா அது ஏற்புடையதா இருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்துட முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்ஸிக்கான ஒரு குடும்ப சூழ்நிலையில இருந்து எல்லாருமே வெளிவரணும்னு நினைப்பாங்க. ஒருவேளை நடிகரால மனைவிக்கு கஷ்டம் இருக்கலாம், மனைவியோட செயல்பாடுகள்னால நடிகருக்கு கஷ்டம் இருக்கலாம். 2 பேரும் கஷ்டத்தோடையும் பைத்தியக்காரத்தனமா மனநோயாளி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே ஒரு வீட்டுல உட்கார்ந்து பிள்ளைகளையும் அந்த அதாவது மோசமான மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதை விட
ரொம்ப புரிஞ்சு ஒருத்தர பேசி, ஏமா நான் உனக்கு வந்து இவ்வளவு என்னுடைய வருமானத்துல உனக்கு இவ்வளவு தந்துடுறேன், பிள்ளைகளுக்கு இப்படி செட்டில் பண்ணிடுறேன், என்னால எந்த பிரச்சனையும் வராது, நீ விவாகரத்து வாங்கிக்கோ, விவாகரத்து தந்துடுறேன், எனக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையில நான் போறேன், எனக்கு வழி விடு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில விவாகரத்து பண்ணிட்டு பாதுஷாவோடயோ இல்ல கீர்த்தியா நீங்க ஊர்வலம் வர்றதுன்னா அது பத்தி பிரச்சனையே கிடையாது. தீய சக்தின்னு அடுத்தவங்க எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு தூய சக்தின்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க அத்தனை சாத்தானிய செயல்களையும் செய்யறீங்க. விவாகரத்து கேட்டு உங்களுடைய மனைவி நீதிமன்றத்தை நாடி இருக்காங்கிறது விஷயம் வெளியில வருது. அந்த விமர்சனம் வந்த உடனே நீங்க இன்னும் எரியற தீயில எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி எந்த நடிகையை பத்தி அரசல் புரசலா பேர் வருதோ அதே நடிகையோடயே ஆமா நான் அப்படிதான் இவ்வளவுதானே சொன்னேன், இவளையே கூட்டிட்டு போறேன் பாரு அப்படின்னு உங்க மனைவியும் பிள்ளைகளையும் காயப்படுத்துற மாதிரி போறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். எல்லாம் அப்போ இந்த இடத்துல ஒரு புத்திசாலி கொஞ்சம் கம்முக்கமா இருக்கணும்னு பாப்பான். இல்ல விவாகரத்தை கொடுத்துக்கிட்டு பகிங்கரமாக தனக்கு விருப்பமானவங்கள திருமணமோ இல்ல கூடி சேர்ந்து வாழ்றதோ எதே பண்ணுவாங்க. எதையுமே பண்ணாம அது நீதிமன்றத்துல இருக்குது. இங்க விமர்சனங்கள் பலவாரா பேசப்படுது. நீங்க எப்படி வாரீங்கன்னா நீங்க உண்மையில சுயநினைவுல இருக்கீங்களா, இல்ல உங்களுடைய மொத்த மூளையும் அந்த பெண்மணியிடம் இருக்குதா, உங்களை இயக்குறாங்களா, அதாவது அரசியல்ல இயக்குறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அது உங்களுடைய டயலாக் டெலிவரி, நீங்க நடந்து கொள்ற விதம், எத்தனை பேர் செத்தாலும் இயந்திரம் ரோபோட் மாதிரி ஓடுற விதம் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு நெஞ்சிலே ஈரலாம் மண்டையில மூளையில எல்லாமே புரியுது. ஆனா உங்க கீ கொடுத்த பொம்மை மாதிரி இவ்வளவு இதா ஒரு பெண் உங்களை வந்து கட்டுப்பாடுல வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது பயங்கர அதிசயமா இருக்குது. இன்னும் ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, அவரு வந்து போற இடம்லாம் கூட்டம் கூடிருது, அதனால த்ரிஷாவோட கார்ல வந்தாருன்ட்டு ஒரு புத்திசாலி சொல்லுது. ஏன் போற இடம்லாம் கூட்டம் கூடுதுன்னா த்ரிஷாவோட கார்ல தான் போகணுமா? தன்னுடைய கட்சியில யாருக்குமே முகம் தெரியாத கடைக்கோடி தொண்டன் வீட்டுல இருந்து காரை வாங்கிட்டு அவரோட போக வேண்டியதானே? பக்கத்து மாநில முன்னாள் முதல்வருடைய வீட்டுக்கு போகும்போது எங்க கூட்டம் கூடிச்சு? கூடலையே. முகத்தை காட்டினாதானே வருவாங்க, கமுக்கமா போனா யார் வர போறாங்க? அப்ப எப்படிப்பட்ட புத்திசாலிகளை இவர் வந்து பின்தொடர்பாளர்களா வச்சிருக்காரு? எவ்வளவு மடமக்கிகளா மக்குனிகளா இவங்க இருக்காங்க, எவ்வளவு ரசிக வெறியில இருக்காங்க அப்படின்னு தோணுது. இன்னொன்னு வந்து இந்த பெண்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது விஜயோட அத எமோஷனலா கனெக்ட் அப்படிங்கிறாரு இல்லையா, இவங்க எமோஷனலா எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்கன்னா ஒரு கள்ள உறவுல கற்பனை உலகுல இந்த நடிகனோட சஞ்சரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கனவு உலகிலே கணவனா கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ற ஒரு கோலத்துலதான் இந்த பெண்கள் இருக்காங்க போது ரொம்ப அவமரியாதையா இருக்கு. அதே மாதிரி அப்படி இருந்தா கூட ஒரு டீனேஜ்ல பிடித்தமான நடிகரோட ஒரு கற்பனை உலகத்துல இருப்பாங்க, கனவு கரணா வச்சிருப்பாங்க, இதெல்லாம் இயல்புனா கூட அதை வெளியில சொல்றதுக்கு நெருங்கிய வட்டாரங்கள சொல்லுவாங்க, எனக்கு விஜய் பிடிக்கும், விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும், விஜய் மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு கல்யாணம்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை. ஆனா விஜய மானசீக கணவனாகவோ காதலனாகவோ கற்பனை பண்ணி அவரோட வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கேடு கட்ட ஒரு சீரழிவை நோக்கிதான் தமிழ்நாடு போகுது அப்படிங்கறதுதான் பெரிய அபாயமா இருக்குது. இன்னும் இந்த மகளிர் தின கொண்டாட்டத்துல ஒரு பெண்மணி பேசுறாங்க, பெண்களை நீங்கள் மதிக்கணும், பெண்களை வந்து அவதூறு செய்யறவங்களை வந்து செய்யற முறைய மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி, பெண்களை வந்து போற்றணும் அப்படிங்கிற மாதிரி புல்லரிச்சு போய் சொல்றாங்க. முதல்ல உங்க தலைவரை வந்து பெண்ணை மதிக்க சொல்லுங்க. அவர் கல்யாணம் பண்ண சங்கீதா அவர்கள் பெண் தானே, அவரை மதிக்க சொல்லுங்க. எங்க அவர் மதிக்கல, அவர் எங்க தரக்குறைவா பேசினாரு நீங்க கேட்டீங்கன்னா அவர் மௌனமா இருக்கிறதே பெரிய அவமரியாதை தாங்க. ஏன்னா இந்த விவாகரத்து விஷயம் வெளியே ஆன பிறகு அத்தனை ஆண் ரசிகர்கள்ட்ட வந்த பதிவு சங்கீதா அவர்களை குறித்து ஒரு சிலர்கள் ஓரளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவங்க, தெளிந்த சிந்தனை கொண்டவங்க, ஐயோ ஒன்ன போய் நம்பணுமே நீ இப்படி போயிட்டேன்ட்டு வெளியில புலம்பி தள்ளிட்டு வெளியில வந்திருக்காங்க. ஆனா இன்னும் சில மடச்சாம்பிராணிகள் இந்த கூட்டத்துல உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த சங்கீதா அவர்களையே ஐட்டோன்னு ஒருத்தன் போடுறான். என்னைக்காவது சங்கீதா அவர்கள் ஆடை அலங்காரத்தை வச்சு நான் வந்து ஒரு பெண்ணோட மதிப்பை நிர்ணயிக்கிறவ கிடையாது. ஆடைக்கும் பெண்ணுடைய நடத்தைக்கும் முடிச்சு போடுற ஜென்மம் நான் கிடையாது. ஆடை வேறு, நடத்தைங்கிறது வேறுன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சவ. இருந்தாலும் நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், எத்தனையோ சினிமா சம்பந்தமான நிகழ்வுகள்ல விஜயோட சங்கீதா அவர்கள் கலந்திருக்காங்க, எத்தனையோ திருமண வைபவங்களை கலந்திருக்காங்க. தமிழ்நாடு பெரும்பாலான தமிழ் மக்கள் குடும்ப குத்து வழக்குக்கு ஒரு வரைமுறை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆடை அலங்காரத்தோட தான் அவங்க வர்றதை பார்த்துக்க முடிஞ்சது. உடனே இந்த ஆடை அலங்காரத்தோட வந்துட்டா அவங்க பெரிய புனிதவதி, அவங்க கற்பு கரசி அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் ஆடை அரைகுறை ஆடையிலையும் கற்போட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவதான் நானு. சேலை போத்திக்கிட்டு தப்பு செய்யறவங்களையும் நாம பாத்துக்கோம், முழுக்க முழுக்க போத்திக்கிட்டு என்ன தொழில் பண்றாங்கிறதும் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஒரு இப்படி அவங்க போய் ஒரு ஐட்டம் சொல்ற அளவுக்கு கூட அவங்க ஆடை அலங்காரத்துல கூட அப்படி வந்து நடந்துகிட்டது இல்லையே அப்படிங்கிற ஒரு இதுக்காக அதை சொல்றேன். அவங்கள பத்தி எந்த
வாசிப்பும் அது மாதிரி வந்ததே கிடையாது. மற்றவங்க நடிகர்களோட மனைவிகள் மாதிரி பார்ட்டி வைப்ல கலந்துக்கிறதோ, அந்த ஜோதிகள்ல ஐக்கியமாயிரதோ, கன்னி பார்ட்டிகள்ல கலந்துக்கிறதோ எதுவுமே கிடையாது அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்ச உண்மை. அவருடைய மனைவி சங்கீதாவே ஐட்டம்னு சொல்றீங்க, அவர் ஒரு ஐட்டத்தோட வெளியில சுத்திட்டு இருக்காரு, அவர் ஒரு ஐட்டத்தோட உல்லாசமா இருந்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவியின் குற்றச்சாட்டு என்ன? ஒரு ஐட்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் மனைவிங்கிற ஒருத்த இருக்கும்போது நான் வெளிநாடு போகும்போது ஐட்டத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஐட்டத்தோட புகைப்படத்தை அப்புறம் வெளியிட வேண்டியது வரும், ஐட்டத்தோட வீடியோக்கள் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மாளாத அப்பேற்பட்ட ஐட்டம் அது. அந்த உங்க நடிக தலைவன் ஐட்டத்தோட சுத்துறாரு, ஐட்டத்துக்காக தன்னுடைய மனைவி பிள்ளைகளையே ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒரு ஐட்டத்தோட உல்லாசமா இருக்கீங்களா அப்பான்னு கேட்டதுக்காக சொந்த மகனை வீட்டை விட்டு துரத்தி பையன் வாடகை வீட்டுல இருக்கான், பொண்ணு பிஜில எங்கேயோ இருக்குங்கிறாங்க, அம்மா பிள்ளைகளுக்கும் ஊருக்கும் வெளிநாட்டுக்குமா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வழக்குக்காக வரும்போது எனக்கு தங்குறதுக்கு வசதியான வீடு இல்ல, வசதியானனா எனக்கு இந்த வீட்டு உரிமை இருக்கு, இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ள அனுமதிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வழக்கறிஞர்கள் மிரட்டுறாங்கன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. இப்படி ஒரு ஐட்டத்துக்காக சொந்த மனைவி மக்களை நடுத்தருவில் விட்டவற்ற போய் மேடையில உட்காந்துட்டு ஒரு அம்மா சொல்லுது பெண்களை மதிக்கணுமா. சங்கீதா அவர்களை பார்த்தா உங்களுக்கு பெண்களா தெரியலையா? 2 குழந்தைகள், ஒரு பெண் அப்படிங்கறதுனால அந்த மன உளைச்சல ஒரு பெண்ணா நம்மள புரிஞ்சுக்கிட முடியுது அப்படிங்கறதுனால இந்த மோசமான அரசியல் தலைவர் இவருடைய நகர்வு நடத்தை எதுவுமே சரியில்லை அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த நடிகரோட இந்த இன்னொரு பக்கத்தை பத்தி பேசியிருக்கனே தவிர எனக்கு சுத்தமா இந்த நடிகனோட இந்த உல்லாச வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு துளியும் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் சேடிஸ்ட்ங்கிறோம்னா, இவர் அரசியல்ல குதிச்சு பஞ்சு டயலாக்கா விட்டுட்டு இருக்கும் போதே இவர் ஒரு சிறந்த நடிகர், அரசியல் தலைவர் கிடையாது, கொள்கை கோட்பாடற்றவர்ங்கிறத நிரூபிச்சிட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 41 பேரு கரூர்ல செத்தப்ப நெஞ்சில ஈரம் இல்லாதவர்ங்கிறதையும் நிரூபிச்சிட்டாரு. அதுக்கு எந்த ஒரு மன வருத்தத்தையும் தெரிவிக்காம பத்திரிகையாளர் கேட்கும் போது துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி ஒளிஞ்சப்ப பயந்தாங்கொல்லி அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு. 3 நாள் கழிச்சு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி ஒரு வீடியோ போடும்போது சரியான கோழைங்கிறத நிரூபிச்சிட்டாரு. திருப்பி இப்போ மனைவிய 5 வருஷமா ஒரு ஐட்டம் நடிகைக்காக இவர் இவ்வளவு பாடாப்படுத்தி வீட்டை விட்டு பிள்ளைங்களை எல்லாரையும் துரத்தி இவர் இருக்கிறத பார்க்கும்போது இவர் ஒரு உல்லாச பேர்வழி, சோக்கு பேர்வழி. இப்போ மனைவி விவாகரத்து கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த எந்த நடிகையோட பேசப்பட்டதோ அதே நடிகையோட அவர் ஒரு திருமண வீட்டுக்கு ஆமா அப்படிதான் வருவேன், இந்த அசிங்கம் அருவருப்ப நான் நெஞ்ச நிமித்துக்கிட்டு செய்வேன் அப்படின்னு சொல்றாருன்னா காட்டிக்கிறாருன்னா அதுல அவரோட சாடிஸ்ட், சைக்கோத்தனம், ஈகோ எல்லாமே தெரியுது. இந்த ஊமக்கோட்டாம்பாங்கல்ல, அது கேமரா வந்ததும் டயலாக்கா பண்ணி தரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்கும் சுய விளக்கமும் கொடுக்காது, அறிக்கையும் கொடுக்காது, எதுவும் கொடுக்காது. அந்த ஊமக்கோட்டம் செயல்ல இப்படிதான் காமிக்கும். இது எவ்வளவு பெரிய மன உளைச்சலை அந்த மனைவிக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தான் எண்ணி பார்க்க முடியாத ஒண்ணு. அமைதியா இருந்துட்டு போய் அதை சுமூகமா முடிச்சிருந்தா கூட இது இவ்வளவு தூரம் ரணவலியை கொடுத்திருக்காரு. ஆனா இந்த நடிகை புகைப்படங்கள், என் கணவருடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை வெளியிட்டதால் நான் மன உளைச்சலுக்கு ஆனானேன், 5 வருடமாக நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்னு ஒரு மனைவி தன்னுடைய வலியை வெளிப்படுத்தி பெண்களுடைய வலியை புரிந்து கொள்ளாத, சொந்த மனைவியோடு 20-25 வருஷம் குப்பை கொட்டின மனைவியின் வலியை புரியாத, மகளின் வலியை புரிந்து கொள்ளாத இந்த தலைவன் எப்படி பிற பெண்கள், இந்த நாட்டு பெண்களின் வலியை புரிஞ்சுக்குவான்? இந்த சாடிஸ்ட பின்பற்றி தான் இந்த கரையான் புற்றுகள், இந்த அதாவது அழுகி போன இந்த ரசிக வரிகள் பின்பற்றும்னா மற்றவங்க முடிச்சுக்கோங்க, தயவு செய்து மாற்றுன்னு நினைச்சு இந்த தலைவரை இது பண்ணிடாதீங்க. இவர் மாற்றே கிடையாதுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமும் சொல்லிடுறேன். இவரு திமுக அதிமுகவுக்கு இணையா இலவசத்தை அறிவிக்கிறாரு. பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கங்கிறாரு. இவரு தன்னுடைய படத்துல இலவசத்துக்கு எதிராக பேசினவரு. அரசியலுக்கு வந்த பிறகும் இலவசத்துக்கு மேல எனக்கு பற்று கிடையாது, நாட்டம் இல்லைன்னு சொன்னவரு இன்னைக்கு இலவசத்தை, மக்களை பணத்தை போட்டுதான், பணங்கிற ஒரு தூண்டில போட்டுதான் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலவசத்தை அறிவிச்சிருக்காரு. இன்னும் பாசகவோடு தான் சேர்வாருங்கிற பேச்சும் அரசல் புரசலா வருது. இன்னொரு தீய சக்தி வந்துட்டு இருக்குது. திமுக அதிமுக எப்பேற்பட்ட தீய சக்தியோ அது மாதிரி தாவேக்கா 10 மடங்கு அதிகமான தீய சக்தி. இந்த தீய சக்தியும் வந்துடக்கூடாது, அந்த பழைய 4 தீய சக்திகளும் வந்துடக்கூடாது. ஒரு மாற்று அரசாட்சி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சரியான தேர்வு நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கறத சொல்லி முடிச்சுக்கிறேன்.